Students, welcome to our channel. Today we learn 6th standard term first science unit 1 measurement lesson பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எஸ்ஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. அதோட யூனிட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? கெல்வின் அப்படிங்கிறது என்னது? டெம்பரேச்சர். அது என்ன லெட்டர்னால் குறிக்கிறாங்க அப்படிங்கிறத சைடில் கொடுத்துருக்காங்க. KMAS MOL KGCDன்னு கொடுத்துருக்காங்களா? அது வந்து என்ன லெட்டர்ஸ்னால் நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு கே அப்படிங்கிறது என்னது? கெல்வின். ஓகேவா? அது வந்து டெம்பரேச்சர். எம் அப்படின்னா என்னது? மீட்டர். அதாவது எதில் இருக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ். ஏ அப்படின்னா ஆம்பியர் எலக்ட்ரிக் கரண்ட். எஸ்னா செகண்ட். டைம். மோல் MOL அப்படிங்கிறது அந்த லெட்டர்னால டினோட் பண்ணுவாங்க. மோல் அப்படிங்கிறது அது வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு கேஜி அப்படிங்கிறது கிலோகிராம் மாஸ். நெக்ஸ்ட் சிடினா கேண்டிலா இன்டென்சிட்டி ஆஃப் லைட். இங்கேம்மா எஸ்ஐ பேஸ் யூனிட்ஸ் என்னென்ன பேஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆம்பியர், கெல்வின், மோல், செகண்ட், கேண்டிலா, கிலோகிராம், மீட்டர். இது நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா நம்மளுக்கு இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ்? யுவர் பிரதர் ஆஸ்க் யூ வாட் யுவர் ஹைட் இஸ், ஹவ் வில் யூ மெஷர் இட் அண்ட் டெல் ஹிம். உன்னோட பிரதரோட ஹைட்டை வந்து நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? எது மூலம் மெஷர் பண்ணுவீங்க? மீட்டர், ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்கம்மா, யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டிசைட் டு ப்ளே கபாடி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? கபாடி வந்து ப்ளே பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஹவ் வில் யூ மெஷர் அண்ட் ட்ரா த பார்டர் லைன்ஸ். எப்படி ட்ரா பண்ணுவாங்க? கபாடி விளையாடுறப்ப மெஷர் பண்ணுவாங்க. மெஷரிங் டேப் வச்சு அதை ட்ரா பண்ணுறதுக்காக, ப்ளே கிரவுண்டில் ட்ரா பண்ணுறதுக்காக எதுனா யூஸ் பண்ணுவாங்க? மெஷரிங் டேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த பார்டர் லைன் வந்து வரைகிறதுக்காக. ஓகே, யுவர் ஃபாதர் கிவ்ஸ் யூ பேக். உங்கள் ஃபாதர் என்ன பண்ணுறாங்க? பேக் ஒன்று தராங்க. அண்ட் ஆஸ்க் யூ கெட் பொட்டேட்டோஸ் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஹவ் வில் யூ ஆஸ்க் த ஷாப்கீப்பர். ஷாப்கீப்பரில் எப்படி கேட்பீங்க? ஷாப்கீப்பர்கிட்ட கடைக்காரங்கள்ட்ட எப்படி கேட்பீங்க? கிலோகிராமில் தான் கேட்பீங்க. எஸ் ஆர் நோ? எஸ். எவ்வளோ கிலோவில் தான் நீங்கள் கிலோகிராமில் கேட்பீங்க. நெக்ஸ்ட்டு யுவர் மதர் கெட்ஸ் மில்க் ஃப்ரம் த மில்க்மேன் டெய்லி. உங்கள் மதர் வந்து என்னது? மில்க்மேனில் டெய்லி மில்க் வாங்குறாங்க. ஹவு மச் டஸ் சி கெட். எப்படி கேட்பாங்க? எந்த இது யூஸ் பண்ணுவீங்க மெஷர் பண்ணுறதுக்காக? லிட்டர். 1 லிட்டர் 2 லிட்டர் இந்த மாதிரி தானே கேட்பாங்க. எஸ். ஹவு லாங் வில் இட் டேக் டு ரீச் யுவர் ஸ்கூல் ஃப்ரம் யுவர் ஹவுஸ். நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்குவீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஸ்கூல்லேருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்காக உங்கள் இது ஃப்ரம் யுவர் ஹவுஸ் எவ்வளோ நேரம் எடுத்துக்குவீங்க ஸ்கூல் போகிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? மினிட்ஸில் தான் மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது கிலோமீட்டர்லேயும். டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் கிலோமீட்டர். ஹவு லாங் அப்படிங்கிறது என்னது? கிலோமீட்டர் அப்படிங்கிறது. டைம் அப்படிங்கிறது டேக்கன் டைம் வந்து மினிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, ஹவு டஸ் த ஷாப்கீப்பர் மெஷரிங் கெரோசின் வைல் செல்லிங் இட். ஷாப்கீப்பர் வந்து கெரோசின் வந்து செல் பண்ணுறாங்க. அதை எப்படி செல் பண்ணுவாங்க? என்ன மெஷர் பண்ணுவாங்க? என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? மெஷரிங் ஜார் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மெஷரிங் ஜார் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? கெரோசின் வந்து மெஷர் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேவா? டு டூ த டாஸ்க் கிவன் எபோ. இங்கே இருக்கிற டாஸ்க் வச்சு பார்த்தோம் அப்படின்னா வி நீட் டு நோ அபவுட் மெஷர்மெண்ட். நம்மளுக்கு என்ன தேவை? மெஷர்மெண்ட் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தேவையானது நம்மளுக்கு. ஓகேவா? த கம்பேரிசன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டிஸ் வித் சம் நோன் குவான்டிட்டிஸ் இஸ் நோன் அஸ் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது என்னம்மா? கம்பேரிஸ் பண்ணுறது. அன்னோன் குவான்டிட்டிஸ் தெரியாத ஒரு குவான்டிட்டிஸும் வித் சம் நோன் குவான்டிட்டிஸ் தெரிந்த குவான்டிட்டிஸும் கம்பேர் பண்ணி பார்க்குறதா என்னென்னு கம்பேர் பண்ணுறதா என்ன சொல்கிறோம்? மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மெஷர்மெண்ட் ஆஃப் எ குவான்டிட்டி ஹேஸ் 2 பார்ட்ஸ் இருக்குமா மெஷர்மெண்ட்டில்? எ நம்பர் அண்ட் எ யூனிட். எ நம்பர் அண்ட் எ யூனிட் அப்படிங்கிற குவான்டிட்டி வந்து எப்படி மெஷர்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி? 2 பார்ட்ஸ். விச் ஒன்? நம்பர் அண்ட் யூனிட். ஓகேவா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டு மெஷர் த குவான்டிட்டிஸ் வி நீட் மெஷரிங் டூல்ஸ். நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை? குவான்டிட்டிஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு மெஷரிங் டூல்ஸ் வந்து தேவை. எஸ் ஆர் நோ? எஸ். வாட் ஆர் த மெஷரிங் டூல்ஸ் தட் யூ நோ. உங்களுக்கு தெரிஞ்ச மெஷரிங் டூல்ஸ் என்ன உங்களுக்கு தெரியுமா? விச் ஆஃப் தோஸ் டூல்ஸ் யூ வில் யூஸ் டு டு த டாஸ்க் லிஸ்டட் எபோவ் அண்ட் சிமிலர் ஒன்ஸ். நீங்கள் ஏற்கனவே இந்த டாஸ்க்லாம் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. எஸ் ஆர் நோ? எஸ். நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? மெஷரிங் டூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றையும் நல்லா தருவோம் மெமரி பண்ணிக்கணும். மெஷரிங் டூல்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் மெஷரிங் டேப். மெஷரிங் டேப் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அதுக்காக யூஸ் பண்ணுறதா மெஷரிங் டேப். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் பேலன்ஸ். பேலன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்.
நெக்ஸ்ட்டு மீட்டர் ஸ்கேல். மீட்டர் ஸ்கேல் வந்து இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட். லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்டாக மீட்டர் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லென்த்து அளக்கறக்கு ஒரு பொருளோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மீட்டர் ஸ்கேல். மாஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது பேலன்ஸ். ஓகேவா? லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக மெஷரிங் டேப் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் கிளாக். ஸ்டாப் கிளாக் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த அக்யூரேட் டைம் ஆஃப் த ஆக்டிவிட்டி. நம்மளோட செயல்பாட்டில் நம்மளோட டெய்லி செய்கிறோம்ல அந்த ஒர்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியில் அக்யூரேட் டைமை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்டாப் கிளாக். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா, வி ஹியர் த டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு மெஷர்மெண்ட். லைக் நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் பற்றி நம்மளுக்கு தெரியும். லைக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா லைக் வெயிட், கிலோகிராம், லிட்டர்ஸ், மில்லி லிட்டர்ஸ், கிலோமீட்டர், லென்த், டிஸ்டன்ஸ் எக்ஸெட்ரா. எஸ் ஆர் நோ? எஸ். இன் திஸ் சாப்டர் லெட் அஸ் டீடைல் அபவுட் லென்த், மாஸ் அண்ட் டைம் பற்றி இந்த லெசன்ஸில் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? லென்த். வாட் இஸ் லென்த் அப்படின்னா என்னென்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பாயிண்ட் அண்ட் த அதர் பாயிண்ட் டிசைட் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் லென்த். இல்லைங்க, வாட் இஸ் லென்த்? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் டிசைட் பாயிண்ட் நம்ம தேவைப்படுற பாயிண்ட் அதர் பாயிண்ட் வந்து அதுக்குரிய டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம்? லென்த்துன்னு சொல்கிறோம். ஓகேவா? இட் மே பி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எட்ஜஸ் ஆஃப் யுவர் புக் ஆர் த கார்னர்ஸ் ஆஃப் த ஃபுட்பால் கிரவுண்ட் இன் யுவர் ஸ்கூல் அண்ட் ஈவன் ஃப்ரம் யுவர் ஹோம் டு ஸ்கூல். இதெல்லாம் எக்ஸாம்ஸ். என்னது? இதோட டிஸ்டன்ஸ் தான் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். உங்களோட கார்னர்ஸ், எட்ஜ் ஆஃப் த உங்கள் புக்கில் இருக்க கார்னர்ஸ் பிட்வீன் ரெண்டுக்கு இடையில இருக்கிறது. இது ஓகேவா? அதை வந்து நம்ம வந்து கார்னர்ஸ் ரெண்டு எட்ஜஸையும் மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது லென்த்துன்னு சொல்லுவோம். ஃபுட்பால் கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலில் என்னது? ஃபுட்பால் கிரவுண்டில் அதோட கார்னர்ஸ் இது பண்ணலாம், மெஷர் பண்ணலாம். உங்களோட ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் லென்த் அப்படிங்கிறது என்ன? ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். ஸ்டாண்டர்ட் யூனிட் என்னன்னு சொல்லுவோம்? மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து எந்த லெட்டர்னால ரீப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எம் அப்படிங்கிற ஸ்மால் லெட்டரில் எம் அப்படிங்கிற லெட்டர்னால ரீப்ரசன்ட் பண்ணுறாங்க மீட்டர் அப்படிங்கிறத. வெரி ஸ்மால் லென்ஸ் கேன் பி மெஷர்ட் இன் மில்லிமீட்டர். ரொம்ப குறைந்த அளவில் லென்த்தை வந்து மிக குறைந்த நீளத்தை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? மில்லிமீட்டர் அப்படிங்கிறது எம் அப்படிங்கிற லெட்டர்னால டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சிஎம். சென்டிமீட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்? வெரி ஸ்மால் லென்த்தை நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். ஆனால் லார்ஜர் மெஷர்ஸ், அதிக தூரத்தை வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா, அதிக அளவில் மெஷர் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஹைட் ஆஃப் எ பில்டிங்கோட ஹைட்டு, லென்த் ஆஃப் எ பேனரோட லென்த்து அல்லது ஹைட் ஆஃப் எ லேம்ப் போஸ்ட்டோட ஹைட்டு, இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம்? மீட்டர் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவோம். வெரி ஸ்மால் லென்ஸ்னால் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதிக அளவில் லார்ஜர் அமௌண்ட்டில் மெஷர் பண்ணோம் அப்படின்னா என்னது? மீட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஹவு டு எக்ஸ்பிரஸ் ஸ்டில் லாங்கர் லென்ஸ், அதிகமாக ரொம்ப தூரத்துக்கு வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சிட்டிஸ் அல்லது வில்லேஜஸ், 2 சிட்டிஸ்க்கு இடையில் இருக்கிற லென்த்தை வந்து மெஷர் பண்ணணும், இல்லை வில்லேஜஸ்க்கு இடையில் இருக்கிற லென்த்தை மெஷர் பண்ணணும். உங்களோட ஸ்கூல்லேருந்து உங்களோட வீட்டுக்குடைய லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து என்னது? கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? லாங் டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டரில் தான் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். அதான் கேஎம் அப்படின்னு அந்த லெட்டர்னால டினோட் பண்ணுவோமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கீழே கொடுத்துருக்காங்க நோ த யூனிட் ஆஃப் லென்த். உங்களுக்கு யூனிட் ஆஃப் லென்த்தோட யூனிட் தெரியுமா அப்படின்னு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு ஹவு மெனி? 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ? 100 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 10 மில்லிமீட்டர். இது நல்லா மெமரி பண்ணிக்கிங்க. ஓகேவா? திங்க் கேன் யூ எக்ஸ்பிரஸ் 1 கிலோமீட்டர் ஹவு மெனி சென்டிமீட்டர்? நீங்கள் கண்டுபிடிங்க. எக்ஸ்பிரஸ் ஆனது 1 கிலோமீட்டரில் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது, சென்டிமீட்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எப்படி? ஓகேவா? ஓகே, லெட் அஸ் மெஷர் த லென்த் ஆஃப் யுவர் பென்சிலோட லென்த்தை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு டேக் த மீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கிறோம்மா. உங்களோட ஸ்கேல் இருக்குல்லம்மா, அந்த ஸ்கேல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் த லைன்ஸ். இந்த லைன்ஸை வந்து நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் மார்க்கிங் இருக்குதா இல்லையா? மார்க் இருக்கும். 1 2 3 4 5 15 வரலும் ஸ்மாலர் ஸ்கேலில் இருக்கும், சின்ன ஸ்கேலில். 30 வரல எவ்வளோ இருக்கும்? 30 நம்பர்ஸ் வந்து பிக்கர் ஸ்கேல், பெரிய ஸ்கேலில் வந்து 30 இருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ். நீங்கள் ஸ்கேல் கையில் எடுத்து வச்சுக்கோங்கம்மா, பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 நம்பர்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் அந்த 2 நம்பர்ஸ் பிட்வீன் இடையில பார்த்தோம் அப்படின்னா நம்பர் வந்து என்ன இருக்கும்? பிட்வீன் 1 and 2 இருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ்.
டினோட்ஸ் அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம குறிப்போம். அதோட அதுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை என்னன்னு சொல்லுவோம், சென்டிமீட்டரை நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நோட்டீஸ் இட் between 1 and 2 there will be smaller markings. அந்த 1 and 2 நம்பர் இருக்குல்லம்மா, அதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ஸ்மால், நீங்கள் ஸ்கேல் கையில் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது புரியும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த ஸ்மாலர் மார்க்கிங்ஸ் வந்து இருக்கும், சின்ன சின்ன கோடுகள் வந்து இருக்கும், ஸ்மாலர் மார்க்கிங்ஸ் இருக்கும். இஃப் யூ கவுண்ட் தேர் வில் பி, இதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9 such lines, 9 லைன்ஸ் வந்து அதில் வந்து இருக்கும். இது வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னது, 2 கான்சிக்யூட்டிவ் ஸ்மாலர் மார்க்கிங்ஸ் வந்து என்னது சென்டிமீட்டர் டினோட்ஸ் அட் மில்லிமீட்டரை நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து மெஷர் பண்ணுவோம். இதில் மெஷர் பண்ணுவோமா, மில்லிமீட்டர். ஓகேவா? ஒய் டு வி நீட் எஸ்ஐ யூனிட்ஸ், நம்மளுக்கு எஸ்ஐ யூனிட்ஸ் எதற்காக தேவைப்படுது அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கம்மா. ஃபார்ம் எ குரூப் ஆஃப் 5 members, 5 members குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. அதில் வந்து செலக்ட் ஒன் பர்சன் செலக்ட் பண்ணி அண்ட் லெட் அதர்ஸ் மெஷர்ஸ் ஹிஸ் ஹைட் இண்டிவிஜுவலி யூஸிங் ஹேண்ட் ஸ்பான் அண்டு கியூபிட். ஹேண்ட் ஸ்பான் யூஸ் பண்ணி, ஹேண்ட் ஸ்பானை கை முழங்கு சொல்கிறோம்ல, ஹேண்ட் ஸ்பான் யூஸ் பண்ணி அது கியூபிட் யூஸ் பண்ணி என்ன பண்ண, அவங்களோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ண சொல்லணும், மற்றவங்க ஹைட்டை வந்து மெஷர் பண்ண சொல்லணும். கம்பேர் யுவர் ஆன்சர் வித் அதர்ஸ், மற்றவங்களோட நீங்கள் என்ன பண்ண கம்பேர் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக இருக்குமா இருக்காதா? எஸ். டு யூ ஃபைண்ட் எனி டிஃப்ரென்ஸ், ஏதாவது எனி டிஃப்ரென்ஸ் இருக்கா? எஸ், டிஃப்ரென்ஸ் இருக்கும். நவ் யூ ஆல் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ வால். உங்கள் சுவற்றில் ஒருத்தர் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் லைனாக நிற்க வச்சுட்டு அண்டு மார்க் யுவர் ஹைட் ஆன் த வால். அந்த ஹைட் என்னது மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? உங்களோட ஹைட்டை என்ன பண்ணணும், மார்க் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு என்ன பண்ணணும், மார்க் பண்ணிக்கணும். மெஷர் யுவர் ஹைட் வித் எ ஸ்கேல். அந்த ஸ்கேல் வச்சு என்ன பண்ணலாம், இங்கே இமேஜில் கொடுத்த மாதிரி ஹைட்டை என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வாட் டிஃப்ரென்ஸ் டு யூ இன்ஃபர், இதுலேருந்து என்ன எப்படி இது பண்ணலாம், மெஷர்மெண்ட் பண்ணலாம். இதில் வந்து மெஷர்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், ஸ்கேல் யூஸ் பண்ணுறப்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த ஹேண்ட் ஸ்பேன் கியூபட் யூஸ் பண்ணுறப்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும், இது வந்து அக்யூரேட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா எஸ்ஐ யூனிட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பாருமா என்னென்ன எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் த ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டியில் யூ சி தட் யுவர் மெஷர்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை? எஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவுகள் வந்து இருக்கும். சிமிலர்லி டிஃப்ரெண்ட் மெஷரிங் யூனிட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். என்னது, நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் டிஃப்ரெண்ட் மெஷரிங் யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஃபார் த சேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி, இதனால என்னது யூனிஃபார்மிட்டி இல்லாதனால சயின்டிஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஹேவ் அடாப்டட் எ காமன் செட்ஸ் ஆஃப் யூனிட்டிஸ் டு எக்ஸ்பிரஸ் மெஷர்மெண்ட். எல்லாத்துக்கும் பொதுவாக என்னது காமன் வேர்ல்டு லெவலில் பொதுவான ஒரு மெஷர்மெண்ட்டை சயின்டிஸ்ட் வந்து உருவாக்குனாங்க. அந்த சிஸ்டம் தான் என்ன சிஸ்டம் தான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர். எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் கிலோகிராம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் என்னமா செகண்ட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஏரியா இஸ் மீட்டர் ஸ்கொயர். எஸ்ஐ யூனிட் ஆஃப் வேல்யூம் இஸ் எம் கியூப். இது வந்து m⁻3. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட எஸ்ஐ யூனிட் என்ன, லென்த்து, மாஸ், டைம், ஏரியா, வேல்யூம், இதெல்லாம் விட எஸ்ஐ யூனிட்டை என்ன பண்ணணும், நல்லா மெமரியில் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ப்ரிஃபிக்ஸ். மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ் ஆர் கிவன் அஸ் ப்ரிஃபிக்ஸ். அஸ் மல்டிபிள் சப் யூனிட்ஸ் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, நான் பார்க்கலாம். சம் ப்ரிஃபிக்ஸ் கிவன் த டேபிள் இங்கே கொடுத்துருக்காங்கம்மா, இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்களா இல்லையா, மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸில் டெசி, சென்டி, மில்லி, நானோ, கிலோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ரிவியேஷன், அதோட அப்ரிவியேஷன் கொடுத்துருக்காங்கம்மா, டிசி, எம்என்கேன்னு. அது சப் மல்டிபிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் மீட்டரில் அதை மெஷர் பண்ணி மீட்டரில் சொல்லியிருக்காங்க. சப் மல்டிபிள் 1/10 டெசிமீட்டர் = 1 மீட்டர் அப்படிங்கிறது அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, நீ நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா, மெஷர் த ஆப்ஜெக்ட்ஸ் event given in the table using suitable measuring units and express them with suitable multiple and submultiples. இங்கே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருமா என்னது, ஃபஸ்ட்டு பிக்சரில் பென்சில் கொடுத்துருக்காங்க. இப்போ லென்த் ஆஃப் டிப் ஆஃப் பென்சில் என்னது, மெஷரிங் யூனிட் என்னமா வரும், மீட்டர். இப்போ மல்டிபிள் சப் மல்டிபிள் மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் பென் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்னது, பென். இப்போ லென்த் ஆஃப் த பென் வந்து மீட்டர். நெக்ஸ்ட் அதோட சப் மல்டிபிள் இது பார்த்தோன்னா சென்டிமீட்டர்மா. நெக்ஸ்ட்டு இமேஜ் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities, 2 சிட்டிஸ்க்குடைய டிஸ்டன்ஸ் வந்து எதனால் மெஷர் பண்ணும், மெஷரிங் யூனிட் என்ன, மீட்டர். 2 cities கிலோமீட்டர், சப் மல்டிபிள் என்னது, கிலோமீட்டர். நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் இன்டபிள், ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கிலோகிராம், சப் மல்டிபிள் வந்து கிராம். மாஸ் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே, இதோட மெஷரிங் யூனிட் வந்து என்ன சொல்லுவோம், கிலோகிராம்.
மல்டிபிள் அண்ட் சப் மல்டிபிள் என்னது மில்லிமீட்டர். டைம் டேக்கன் டு ஃபினிஷ் 100 மீட்டர் ரேஸ் செகண்ட் மினிட்ஸ். ஓகேவா, அந்த மாதிரி ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கம்மா, கரெக்டிவ் மெஷர்ஸ் ஃபார் மெஷர்மெண்ட். எப்படி கரெக்டாக மெஷர் பண்ணுறது மெஷர்மெண்ட் மூலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெஷர்மெண்ட் ஹேஸ் டு பி அக்யூரேட் அண்ட் டு அப்ரோச் ஹேஸ் டு பி கரெக்ட் வேஸ். மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா அக்யூரேட்டாக இருக்கணும். அதோட வேஸ் எப்படி இருக்கும், ஆல்வேஸ் எப்படி இருக்குன்னா கரெக்டாக, ஆல்வேஸ் எப்பொழுது எப்படி இருக்கும் கரெக்டாக இருக்கும். அதோட அப்ரோச் வந்து எப்படி இருக்குன்னா கரெக்டாக இருக்கும். இன் அவர் டே டு டே லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேஷன் மே நாட் ஹேவ் மச் இம்பேக்ட் பட் இட் ஹேஸ் ஏ லார்ஜ் இம்பேக்ட் இன் தி சயின்டிஃபிக் கால்குலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இஃப் த கர்வேச்சர் ஆஃப் கீ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம்ல லாக் அண்ட் கீ, அது பூட்டு இருக்கு நம்ம அதில் யூஸ் பண்ணுறோம்ல, நம்ம அந்த இதில் கீழே பார்த்தோம் அப்படின்னா அதோட இது 1 மில்லிமீட்டர் வந்து சேஞ்சஸ் பண்ணாக்கனால என்ன பண்ண முடியாது, நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஓப்பன் பண்ண முடியாது. லாங் வுட் நாட் ஓப்பன். கரெக்டாக இருக்கணும் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் பண்ணு. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் ஹேவ் டு பி அக்யூரேட்டாக இருக்கும். சயின்டிஃபிக் கால்குலேஷன் எப்படி இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ லெட் அஸ் லுக் அட் த சம் காமன் மிஸ்டேக்ஸ் தட் அக்யூர் வைல் யூஸிங் எ ஸ்கேல். நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணுறப்ப என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற சம் காமன் மிஸ்டேக்ஸ் பார்க்கலாமா. என்னென்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் என்னது, டு மெஷர் த லென்த் ஆஃப் எ பின். எப்படி ஒரு பின் வந்து குண்டூசி இருக்கலாம், அந்த குண்டூசியில் எப்படி நம்ம வந்து லென்த்து வந்து மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்கேல் இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கிறோமா. ஸ்கேல் எடுத்துகிட்டு என்ன பண்ணால், த ஹெட் ஆஃப் த பின் ஹேஸ் டு கோயின்சைட் வித் ஜீரோ ஆஃப் த ஸ்கேல். சரிமா, ஜீரோ ஆஃப் த ஸ்கேல். அந்த ஜீரோ அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறோம், அந்த பின்னோட ஹெட்டு வந்து வச்சுக்கிறோம். இந்த இமேஜில் கொடுத்த மாதிரி நீங்கள் ஸ்கேலில் என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். கவுண்ட் த நம்பர் ஆஃப் சென்டிமீட்டர். என்னது சென்டிமீட்டரை ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிக்கணும், எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அண்ட் ஃப்ரம் தேர் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஃபைனர் டிவிஷன். அந்த ஃபைனர் டிவிஷன் இருக்குல்லம்மா, அந்த ஃபைனர் டிவிஷனை என்ன பண்ணணும், அந்த எவ்வளோ இருக்குது நம்பர்ஸ், அடுத்து எவ்வளோ நம்பர் இருக்குது அப்படிங்கிறது சென்டிமீட்டருக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறப்ப ஃபைனர் டிவிஷன் கவுண்ட் பண்ணுறப்ப த கவுண்ட் ஆஃப் த டிவிஷன் இஸ் மில்லிமீட்டர். அதை எதில் குறிப்பேன், எம்எம், மில்லிமீட்டரில் தான் குறிக்கணும். ஓகேவா. இந்த above எக்ஸாம்பிள் த லென்த் ஆஃப் பின் இஸ் 2 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர். இங்கே இருக்கிற லென்த் இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கிறது எவ்வளோ இருக்குது, சென்டிமீட்டரில் வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த 2 சென்டிமீட்டர் நம்ம வந்து சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணணும். நெக்ஸ்ட் இருக்கிற அந்த லைன் இருக்குல்ல, அதில் எத்தனை இருக்குது, 6 லைன்ஸ், 6 மார்க்கிங்ஸ் இருக்கும், 6 லைன்ஸ். அப்போ 6 mm நம்ம மெஷர் பண்ணணும். இது மாதிரி தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும் ஸ்கேல் வச்சு. ஓகேவா. ரைட் த கரெக்ட் சப் மல்டிபிள் கம்ப்ளீட்லி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கம்மா, நோட் பண்ணிக்கங்க. ஆல்வேஸ் கீப் த ஆப்ஜெக்ட்ஸ். எப்பவுமே இதோட ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், பேரலல் டு த ஸ்கேல். ஸ்கேல் எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். ஆல்வேஸ் கீப் த ஆப்ஜெக்ட்ஸ் பேரலல் டு த ஸ்கேல். ஸ்டார்ட் த மெஷர்மெண்ட் ஃப்ரம் ஜீரோ ஆஃப் த ஸ்கேல். ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் மெஷர்மெண்ட் பண்ணுறப்ப. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. ஆக்டிவிட்டி 2 எய்ம் என்ன, டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் எ கர்வ்டு லைன் யூஸிங் எ ஸ்ட்ரிங். நம்ம வந்து லென்த்தை வந்து கர்வ்டு லைனை எப்படி ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி எப்படி லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவை நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, மெட்டீரியல்ஸ் நீடட் மீட்டர் ஸ்கேல், மெஷரிங் டேப், ஸ்ட்ரிங் அண்டு ஸ்கெட்ச் பென்லாம் தேவைமா. ஓகேவா. மெத்தட் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னது, ட்ரா எ கர்வ்டு லைன் ஏபி ஆன் எ பீஸ் பேப்பர். பீஸ் பேப்பரில் என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரா பண்ணிக்கணும். ஏபி அப்படிங்கிற கர்வ்டு லைனை ட்ரா பண்ணிக்கணும். பிளேஸ் எ ஸ்ட்ரிங் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி அலாங் த கர்வ்டு லைன் அந்த கர்வ்டு லைனை மேக் ஷூர் தட் த ஸ்ட்ரிங் கவர்ஸ் எவரி பிட் ஆஃப் த கர்வ்டு லைன். இந்த கர்வ்டு லைன் மேலே என்ன பண்ணணும், அந்த ஸ்ட்ரிங்கை வச்சு, ஸ்ட்ரிங்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா கம்பி, அந்த கம்பியை வச்சு அதோட கர்வ்டு லைனில் இருக்கிற எல்லா பகுதியும் என்னது டச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஷோர் பண்ணி, இந்த கர்வ் லைனில் எல்லா கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். மார்க் த பாயிண்ட்ஸ் வேர் த கர்வ் லைன் பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங். என்னது மார்க் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் என்னது ஆரம்ப லைன், பிகின்ஸ்னு என்னது ஆரம்ப புள்ளி, ஆரம்பத்தையும் எண்ட்ஸையும் என்ன பண்ணணும், முடிவு புள்ளி நம்ம என்னது அந்த கம்பி மேலே இருக்க கம்பி அது ஆன் த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனா அந்த ஸ்ட்ரிங் மேலே என்ன பண்ணணும்னா அது மார்க் பண்ணிக்கணும். அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, நவ் ஸ்ட்ரெச் த ஸ்ட்ரிங். இப்போ என்ன பண்ணணும், ஸ்ட்ரெச் த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ட்ரெச் அலாங் த லென்த் ஆஃப் எ மீட்டர் ஸ்கேல் அண்ட் மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 மார்க்கிங்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் அண்ட் நோட் 8. இப்போ இது என்னது, அந்த ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக நீட்டணும். ஸ்ட்ரெச்னா என்னது, ஸ்ட்ரெச் பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட்டாக நீட்டினதுக்கப்புறம் அதோட நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல பிகின்ஸ் ஆரம்ப அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் அதோட எண்ட் பாயிண்ட்டை வந்து அதுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை என்ன பண்ணணும், ஸ்கேல் கொண்டு என்ன பண்ணணும், அதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும். ஓகேவா. மெஷர்மெண்ட் பண்ணி மீட்டர் ஸ்கேல் கொண்டு மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நோட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னன்னு சொல்கிறோம், திஸ் வில் கிவ் யூ த லென்த் ஆஃப் எ என்ன சொல்கிறோம், லென்த் ஆஃப் எ கர்வ்டு லைன். இதை தான் இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்கம்மா. இதுதான் அதோட லென்த் ஆஃப் த
கர்வ் லைனோட லென்த்து. ஓகேவா, வளைகோட்டின் நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் எ பனானா. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், பனானாவோட லென்த்தையும் கண்டுபிடிக்கலாம். பனானாவோட லென்த்தையும் என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்கல்ல அது மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பேரலக்ஸ் எரர். பேரலக்ஸ் எரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, parallax is a displacement or difference in the apparent position. Parallax error அப்படிங்கிறது displacement and difference in the apparent position of an object viewed along two different lines of sight. அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன சொல்கிறோம், பேரலக்ஸ் எரர். பேரலக்ஸ் அப்படிங்கிறது என்னது, நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து வியூ பண்ணி பார்க்குறோம். டூ டிஃப்ரெண்ட் லைன்ஸில் பார்க்குறப்ப அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஃப்ரென்ஸ் தான் சொல்கிறோம். அந்த பொசிஷனை தான் பேரலக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, கரெக்ட் பொசிஷன் ஆஃப் த ஐ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டேக்கிங் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்னது, ஐ வந்து எப்படி இருக்கணும், கரெக்ட் பொசிஷனில் இருக்கணும். யுவர் ஐ மஸ்ட் பி வெர்டிக்கலி எபோவ் த பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஐ வந்து எப்படி இருக்கணும், வெர்டிக்கலி இருந்துச்சு அப்படின்னா வேறு த மெஷர்மெண்ட் ஹேஸ் டு பி டேக்கன். நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இஃப் த எபோ ரீப்ரசன்டேஷன் இங்கே கொடுத்துருக்கிறது பாருங்கம்மா, டு அவாய்ட் பேரலக்ஸ் எரர். பேரலக்ஸ் எரர் என்னது, அவாய்ட் பண்ணணும். ரீடிங் ஃப்ரம் பி வில் பி கரெக்ட். இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ரீடிங் வந்து பியில் இருக்கிற ரீடிங் வந்து எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குது. இந்த இமேஜில் பார்த்து இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணணும். ஃப்ரம் பொசிஷன் ஏ அண்ட் சி த ரீடிங்ஸ் வந்து எப்படி இருக்கும், வில் பி டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஏர்னஸ் தப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. மெஷரிங் த லென்த் ஆஃப் எ கர்வ்ட் லைன் யூஸிங் எ டிவைடர். டிவைடர் யூஸ் பண்ணி எப்படி லென்த்து வந்து இந்த கர்வ்ட் லைன் லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் என்னது, ட்ரா எ கர்வ்ட் லைன் ஏபி ஆன் எ பீஸ் ஆஃப் பேப்பர். ஒரு பேப்பரில் என்ன பண்ணுறோம், கர்வ்ட் லைன் வந்து வரைஞ்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு செப்பரேட் த லெக்ஸ் ஆஃப் த டிவைடர். அந்த டிவைடரோட லெக்ஸ் இருக்கும்ல கீழ்ப்பகுதி, அதில் வந்து 0.5 சென்டிமீட்டர் அல்லது என்னது 1 சென்டிமீட்டர் ரூலர் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், 1 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்கிற மாதிரி அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி வச்சுக்கணும், பிரிச்சுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் பிளேஸ் இட் ஆன் த கர்வ்ட் லைன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் எண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதை எடுத்து அந்த டிவைடர் எடுத்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு அதோட எண்ட் பாயிண்ட் வந்து என்னது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், மார்க் பண்ணிக்கணும். அதர் ஹேண்ட் அந்த பொசிஷனில் வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா, மார்க் த பொசிஷன் ஆஃப் த அதர் எண்ட் வரல மார்க் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அதர் எண்டை என்ன பண்ணணும், மார்க் பண்ணிக்கணும். இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருமா. ஓகே, மூவ் இட் அலாங் த லைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும் அலாங் த லைன் அகெயின் அண்ட் அகெயின். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதுலேருந்து திருப்பி என்னது அகெயின் ஸ்டார்ட் பண்ணி அதே மெஷர்மெண்ட் அதே அளவில் இருக்கணுமா, சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. என்னது கட் பண்ணணும், அகெயின் கட்டிங் த லைன் இன்ட்டு நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ். ஒவ்வொரு செக்மெண்ட்ஸும் என்னது ஈக்குவல் லென்ஸில் செக்மெண்ட்ஸ் கட் பண்ணணும். அது மாதிரி கட் பண்ணுறப்ப த ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் த லைன் கேன் பி மெஷர்ட் யூஸிங் ஏ ஸ்கேல். ரிமைனிங் லாஸ்ட்டில் வந்து ரிமைனிங் பார்ட்ஸ் இருக்கலாமா, அதை வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேவா, கவுண்ட் த நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ். இப்போ எவ்வளோ செக்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். தேர்ஃபோர் த லென்த் ஆஃப் த லைன். இது லென்த் ஆஃப் த லைன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் டோட்டலாக எவ்வளோ செக்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத இதோட மல்டிபிள் பண்ணணும். லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட்ஸ், ஒவ்வொரு செக்மெண்ட்ஸோட அதோட லென்த்தை வந்து எனது ஒவ்வொரு செக்மெண்ட்டோட லென்த்தோட மல்டிபிள் பண்ணி என்ன ஆட் பண்ணோம், ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா லென்த் ஆஃப் த லெஃப்ட் ஓவர் த பார்ட். அகைன் மீதம் இருந்துச்சுன்னா லென்த்து அந்த பார்ட்டோட என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா வி கெட் த ஆன்சர் ஆஃப் லென்த் ஆஃப் த லைன். அந்த லைனோட லென்த் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் மாஸ் அப்படிங்கிறது மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளோட என்னது நிறைய வந்து வெயிட் வந்து என்னது மாஸ் வந்து அளவிடுறது. ஒரு பொருளோட இதை அளவிடுறது அந்த மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதோட எஸ்ஐ யூனிட் என்ன, மாஸ் என்ன, கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, மாஸ் அப்படிங்கிறது என்ன நம்ம சொல்லிட்டோம், மெஷர் த அமௌண்ட் ஆஃப் மேட்டரோட அமௌண்ட் வந்து மெஷர் பண்ணுறது. ஒரு ஆப்ஜெக்டோட மேட்டரோட அமௌண்ட் வந்து மெஷர் பண்ணுறது தான் மாஸ் சொல்கிறோம். அதோட எஸ்ஐ யூனிட் கிலோகிராம். அதை என்ன லெட்டர்னால ரீப்ரசன்ட் பண்ணுவோம், கேஜி அப்படின்னு சொல்லுவோமா. வெயிட் இஸ் த கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ் பை மேட்டர். வெயிட் அப்படிங்கிறது கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ் பை மேட்டர். ஓகேவா, த வெயிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த மாஸ் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹோல்ட் ஏ சீட் ஆஃப் பேப்பர். ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோமா,
ஒரு பேப்பர் எடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு கையில் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம், அதர் கையில் என்ன பண்ணுறோம், ஒரு புக்ஸ் எடுத்துக்கிறோம். அதுதான் சொல்கிறாங்க, ஹோல்ட் ஏ சீட் ஆஃப் பேப்பர் இன் ஒன் ஹேண்ட் அண்ட் ஏ புக் இன் அதர் ஹேண்ட். விச் ஹேண்ட் ஃபீல்ஸ் த ஹெவினஸ்? எந்த ஹேண்ட் வந்து உங்களுக்கு ஹெவினஸ்ஸாக இருக்கும்? புக் இருக்கிற இதுதான் உங்களுக்கு ஹெவினஸ்ஸாக இருக்கும். ஏன்னா அது வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஹெவினஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? த மாஸ் ஆஃப் த புக் இஸ் மோர் தென் தட் ஆஃப் எ சிங்கிள் சீட். அந்த சிங்கிள் சீட்டை விட அதோட மாஸ், புக்கோட மாஸ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். சிங்கிள் சைட் பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரை விட புக்கோட மாஸ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். தேர்ஃபார் த புல் ஆன் த புக் இஸ் மோர் தென் தட் இஸ் ஆன் த பேப்பர். அதனால் என்ன, அதோட இழுவிசை எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக, வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். அதோட மாஸ் வந்து அதிகமாக இருக்கும், புக்கோட மாஸ் வந்து அதிகமாக இருக்கும். Hence our hands needs more force to hold a book than a piece of paper. நம்மளுக்கு என்ன, அதிக அளவு ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுதா இல்லையா? ஒரு ஹேண்டுக்கு வந்து அதிக அளவு புக்ஸோட வெயிட் வந்து மாஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. பீஸ் ஆஃப் பேப்பர் அந்த ஹேண்டில் இருக்கிற இதோட இந்த ஹேண்டுக்கு என்னது, ஃபோர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஓகே, த ஃபோர்ஸ் வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கால்டு என்னன்னு சொல்கிறோம், அதை தான் ஹெவினஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் என்னன்னு சொல்கிறோம், அந்த ஃபோர்ஸ் அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஹெவினஸ் அப்படின்னு சொல்கிறோமா. உங்களுக்கு தெரியுமா, டூ யூ நோ ஆன் த மூன் வேர் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தென் தட் இஸ் ஆன் த எர்த். மூன் அப்படிங்கிறது எனது எர்த்தை விட எப்படி இருக்கும், அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். அந்த வெயிட் வில் பி ரெடியூஸ். அது வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகிறப்ப அந்த மாஸ் எப்படி இருக்கும், சேமாக தான் வில் ரிமைன் தி சேம். அதோட மாஸ் வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகிறப்ப அதோட மாஸ் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். த மூன்ஸ் கிராவிடேஷனல் புல் இஸ் 1/6 ஆஃப் த எர்த்ஸ் புல்ஸ். த ஆப்ஜெக்ட்ஸ் வெயிட் 6 times லைட்டர் ஆன் த மூன்ஸ் தென் ஆன் த எர்த். அதோட என்னது, பூமி எர்த்தில் 6 6ல் ஒரு பங்கு, 6ல் என்னது ஒரு பங்கு தான் என்னது மூனோட வெயிட். ஓகேவா, 6ல் ஒரு பங்கு தான் மூனோட வெயிட் வந்து இருக்கும். இதோட எர்த்தோட வெயிட்டை விட மூனோட வெயிட் எப்படி இருக்கும், 6ல் ஒரு பங்கு தான் இருக்கும். ஓகேவா, ஆனால் அதோட இது என்ன இருக்குது, அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அது டிஃப்ரெண்ட்டாக லெஸ்ஸாக இருந்தால் கூட அதோட இது மாஸ் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் யுவர் மாஸ்? உன்னோட மாஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து எதில் அளவிடுவீங்க, யூ மெஷர் இன் கிராம்ஸில் தானே அளவிடுவீங்க. உன்னோட மாஸ் என்ன அப்படி எப்படி அளவிடுவீங்க, கிராமில். தட் would be a huge நம்பர். என்னது, அதிக அளவு நம்பரில் இருக்கும். இஸ் இட் நாட்? அதனால் என்ன பண்ண முடியாது, அளவிட முடியாது. இப்போ கிராம்ஸ் மெஷர்மெண்ட் நம்ம வந்து கிராம்ஸ் மாஸ் வந்து கிராம்ஸில் அளவிட முடியுமா, நோ. ஏன்னா நம்மளோட வெயிட் எவ்வளோ, மாஸ் எப்படி இருக்கும், அதிக ஹியூஜ் நம்பரில் பெரிய அளவில் தான் இருக்கும். அதனால் என்னது, அது வந்து எதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, கிலோகிராம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். பிக்கர் வெயிட்டை மெஷர் பண்ணுறது, ரொம்ப அதிக அளவு வெயிட்டை வந்து மெஷர் பண்ணுறது எதில், டன் அல்லது மெட்ரிக் டனில் மெஷர் பண்ணுவாங்கம்மா. குறைந்த அளவில் மெஷர் பண்ணுறது வந்து கிராமில், நம்மளோட ஹியூஜ் நம்பரில் மெஷர் பண்ணுறது வந்து கிலோகிராமில் மெஷர் பண்ணுவாங்க. பிக்கர் வெயிட், அதிக அளவில் வெயிட்டை வந்து மெஷர் பண்ணுறது டன் அல்லது மெட்ரிக் டனில் மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, 1000 மில்லிகிராம் ஈக்குவல் டு எவ்வளோ, 1 கிராம். 1000 மில்லிகிராம் ஈக்குவல் டு 1 கிராம். 1000 கிராம் ஈக்குவல் டு எவ்வளோ, 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம் ஈக்குவல் டு 1 டன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, பீம் பேலன்ஸ். பீம் பேலன்ஸ் இதுக்காக யூஸ் பண்ணுவோம், வி யூஸ் பீம் பேலன்ஸ் டு மெஷர் மாஸ் மெஷர் பண்ணுறதுக்காக பீம் பேலன்ஸ் யூஸ் பண்ணுவோம். எ பீம் பேலன்ஸ் ஒர்க்ஸ் பை கம்பேரிங் த மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்ஸ் டு தட் ஆஃப் நோன் மாஸ் கால்ட் ஏ ஸ்டாண்டர்ட் மாஸ். இது பீம் பேலன்ஸ் வந்து எப்படி எதுனா கம்பேர் பண்ணுறது, எதை கம்பேர் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்ட்ஸோட மாஸ் வந்து கம்பேர் பண்ணணும். எதோட கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்ச மாஸ், நோன் மாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிந்த ஒரு மாஸோட, ஒரு ஆப்ஜெக்ட்ஸோட மாஸையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் இது வந்து யூஸ் பண்ணுவோம், பி பேலன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இது ஸ்டாண்டர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ட் யுவர் ஓன் பீம் பேலன்ஸ். நீங்களே என்ன பண்ணலாம், பீம் பேலன்ஸ் தயார் பண்ணலாம். யூஸிங் 2 ஸ்கிராப்டு கோகனட் செல்ஸ் எடுத்து அதில் ஸ்ட்ரிங்ஸ் அல்லது ஸ்ட்வைன்ஸ், நூல், இது கம்பி, இது மாதிரி எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், திக் கார்ட்போர்டு யூஸ் பண்ணி ஃப்ரேம் என்ன யூஸ் பண்ணி, திக் கார்ட்போர்டு யூஸ் பண்ணிக்கலாமா. லிட்டில் ஷார்ப் அண்ட் பென்சில் வச்சுட்டு என்ன பண்ணலாம், இண்டெக்ஸ் நீடிலாம், லிட்டில் ஷார்ப் அண்ட் பென்சிலை இண்டெக்ஸ் நீடிலாம் யூஸ் பண்ணி நீங்கள் தயார் பண்ணலாம் பீம் பேலன்ஸை. வாட் கேன் யூ அச்சீவ்? இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபைண்ட் விச் ஆப்ஜெக்ட் இஸ் ஹெவியர், எந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் வெயிட் ஆஃப் எது அப்ராக்சிமேட்டாக வெயிட் பண்ணலாம் அப்படின்னா லைட்டர் திங்ஸ் லைக் லீவ்ஸ்,
பீஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அதோட வெயிட்டை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் பேலன்ஸ். எலக்ட்ரானிக் பேலன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இஸ் இந்த டிவைஸ் வந்து டு ஃபைண்ட் த அக்யூரேட் மெஷர்மெண்ட். என்னது அக்யூரேட்டாக மெஷர் வெயிட்டை வந்து அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எலக்ட்ரானிக் பேலன்ஸ்மா. ஓகேவா? இது வந்து எதுக்காக காமனாக வெரி காமன்லி இன் லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணுவோம். அதை லெபார்ட்டரியில் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், கெமிக்கல்ஸோட வெயிட்டை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்கணும், கெமிக்கல்ஸோட மெஷர்மெண்ட் ப்ரீசைஸ் மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம். தோஸ் கெமிக்கல்ஸ் ஃபார் யூஸிங் வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். டு என்ஷூர் எ ப்ரீசைஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் தோஸ் கெமிக்கல்ஸ் ஃபார் யூஸிங் இன் வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். எலக்ட்ரானிக் பேலன்ஸ் மே ஆல்சோ பி யூஸ்டு டு வெய் ஃபுட்டு வெயிட் பண்ணுறதுக்காக ஃபுட்டு உணவு வந்து வெயிட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு அதர் கிராசரி ஐட்டம்ஸ் அண்டு அஸ் வெல் அஸ் ஜுவல்லரி இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்காக, அதோட வெயிட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் எலக்ட்ரானிக் பேலன்ஸ். இதோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா டைம் அப்படிங்கிற டே சேஞ்சஸ் இன்ட்டு நைட் அண்டு நைட் இன்ட்டு டே. நம்மளுக்கு வந்து என்னது, டே வந்து பகல் வந்து இரவாக மாறும், இரவு வந்து எப்படி இருக்கும், பகலாக சேஞ்சஸ் நடக்குதா இல்லையா? எஸ். சீசன்ஸ் வந்து ஆல்சோ சேஞ்சஸ். சீசன் கூட நம்மளுக்கு என்னது, ரெய்னி சீசன், வின்டர் சீசன், இந்த மாதிரி சம்மர் சீசன் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் நடக்குதா இல்லையா? எஸ், சேஞ்சஸ் நடக்கும். வி நோ டைம் ஆல்சோ சேஞ்சஸ். இதனால் டைம் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஹவு டு வி மெஷர் சேஞ்ச் ஆஃப் டைம்? நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது, டைம் வந்து சேஞ்சஸ் ஆகிறத நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? கிளாக்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் டைம். கிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோமா இல்லையா? டைம் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு கிளாக் யூஸ் பண்ணுவோம். யூ நோ ஹவு டு ரீட் எ கிளாக் ஃபேஸ் அண்ட் நோட் த டைம். என்னது, நீங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி கிளாக் வந்து டைம் வந்து நோட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். யூ கேன் ஆல்சோ யூஸ் யுவர் பல்ஸ் டு மெஷர் த டைம் ரஃப்லி. என்னது, உங்களோட பல்ஸை வந்து மெஷர் பண்ணுறது என்னது ரொம்ப கஷ்டம். எஸ்ஆர்னோ ரஃபாக இருக்கும். கவுண்ட் த நம்பர் ஆஃப் பல்சஸ். ஃபஸ்ட்டு உங்களோட பல்சஸ் வந்து என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம். தட் கேன் டெல் யூ த டைம் எலாப்ஸ்ட். ஓகேவா? இங்கே வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஆஸ்க் 4 or 5 ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸை வந்து என்ன பண்ணுறங்க எடுத்துக்க, ரன்னிங் ரேஸ் வந்து எடுத்துக்கிறோம். அவங்க வந்து ஓடிட்டு வர்றப்ப ஃப்ரம் ஒன் எண்ட்லேருந்து என்னது, ஒன் எண்ட் ஆஃப் ஸ்கூல், உங்கள் ஸ்கூல்லேருந்து அதர் எண்ட் வரலும் அவங்க வந்து ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், மார்க் த ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் அதர் எண்டிங் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கணும். யூஸிங் யுவர் பல்ஸ், உங்கள் பல்ஸை யூஸ் பண்ணி கவுண்ட் த டைம் டேக்கன் பை ஈச் ஆஃப் தம் டு கம்ப்ளீட் த ரேஸ். உங்கள் பல்ஸ் யூஸ் பண்ணி எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் 1 2 3 அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி, இதுலேருந்து யார் ஃபஸ்ட்டு ஓடினாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணிக்கலாம். செக் ஹூ இஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்தோம், டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? ஏர்லியர் டேஸ், அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லியர் டேஸில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, டைம் மெஷர் பண்ணுறதுக்கு சாண்ட் கிளாக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்லது என்னது, சண்டியல், சூரிய கடியாரம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க மெஷர் பண்ணுறதுக்காக. டே டைமில் பகல் நேரத்தில் டைம் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கம்மா. த ஷேடோ காஸ்ட் பை எ ஸ்டிக் கேன் பி யூஸ்டு எஸ்டிமேட் டைம். நிழல் யூஸ் பண்ணி என்ன ஷேடோ காஸ்ட் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு குச்சியை ஸ்டிக்கை வச்சு அதோட ஷேடோ காஸ்ட்டை, அது குச்சியை வந்து என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து ஸ்டிக் தரையில் வந்து என்ன பண்ணுவாங்க, தரையில் வச்சு என்ன பண்ணுவாங்க, எஸ்டிமேட் டைமை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷேடோ கேஸ்ட்டை அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எ வெசல் ஹேவிங் எ ஸ்மால் ஹோல், ஒரு வெசலில் என்ன பண்ணுவாங்க, ஸ்மால் ஹோல் வந்து போட்டு அதில் என்ன சாண்ட், மணலை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணி வச்சுக்குவாங்க. அதை யூஸ் பண்ணுவாங்க. கிளாக் அதையும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மணல் வந்து சாண்ட் வந்து என்னது, சாண்டுங்கிறது மணல் தாம்மா. த சாண்ட் இன் த வெசல் என்ன இருக்கும், சாண்ட் இருக்கும். இஸ் அலோடு டு கம் டவுன், கீழே அந்த ஹோல் வழியாக என்ன அது வந்துட்டுருக்கும். அண்ட் இட் இஸ் யூஸ்டு டு எஸ்டிமேட் த டைம். அதை யூஸ் பண்ணி என்ன டைமை வந்து அவங்க வந்து அந்த மாதிரி எஸ்டிமேட் பண்ணாங்க அந்த காலத்தில். ஏர்லியர் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா இதாம்மா சாண்ட் கிளாக். இங்கே கொடுத்துருக்காங்க இமேஜ் தான் சாண்ட் கிளாக். ஓகே, தீஸ் ஆர் ரஃப் மெத்தட்ஸ் ஃபார் கவுண்டிங் பேசேஜ் ஆஃப் டைம். இது வந்து ஒரு ரஃப் மெத்தடாக. We can use electronic clock, stopwatch and other instruments to count even smaller duration of time. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இப்போ வந்து எலக்ட்ரானிக் கிளாக், ஸ்டாப் வாட்ச்லாம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கணக்கெடுக்க அக்யூரேட்டாக டைமை வந்து ஸ்மாலர் டியூரேஷனை கூட நம்ம வந்து டைம் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, கவுண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபாஸ்ட் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு அண்ட் ஓடோமீட்டர் இஸ் ஏ டிவைஸ். ஓடோமீட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இண்டிகேட்டிங் டிஸ்டன்ஸ் வந்து
ட்ராவல் அப்போ டிஸ்டன்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டோமொபைலில். ஓகேவா? ஓடோமீட்டர் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு ஃபார் இண்டிகேட்டிங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஆன் automobile. The metric system or standard set of units was created by the French in 1719. Frenchல 1719ல என்ன யூஸ் பண்ணாங்க? மெட்ரிக் சிஸ்டம் ஸ்டாண்டர்ட் செட்ஸ் ஆஃப் யூனிட் வந்து கிரியேட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எ ரூலர் எ ஸ்கேல் யூஸ்டு நவடேஸ். நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லை? இப்போ யூஸ் பண்ணுற லென்த்துக்கு எதுக்காக? லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்காக ரூலர் ஸ்கேலாக யூஸ் பண்ணுறாங்க. இது யார் கண்டுபிடிச்சாங்க, இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிறவர் 16th செஞ்சுரியில் கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எ ஸ்டாண்டர்ட் மீட்டர் ராட் மேட் ஆஃப் ஆன் ஆலாய் ஆஃப் பிளாட்டினம் அண்ட் இரிடியம். என்னது? ஸ்டாண்டர்ட் மீட்டர் ராட் வந்து எதனால் ஆனது பார்த்தீங்கன்னா அலாய் ஆஃப் பிளாட்டினம் இரிடியமால் ஆனது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இஸ் பிளேஸ்ட் அட் த பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர் இன் பாரிஸ். பாரிஸில் அதோட மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் வெயிட்டையும் அது மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக பாரிஸில் வந்து இது இருக்குது. இதோட காப்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்குன்னா நேஷனல் பிசிக்கல் லெபார்ட்ரி, டெல்லியில் நேஷனல் பிசிக்கல் லெபார்ட்ரியில் இந்த மீட்டர் ராட் வந்து அதோட காப்பி வந்து அங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, 1 kilogram is equal to the mass of a certain bar of platinum iridium alloy that has been kept at the International Bureau of Weights and Measures in Sèvres, France since 1889. ஓகேவா? 1 kilogram வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் எ சர்டைன் பார் ஆஃப் அந்த பார் இருக்குல்ல பிளாட்டினம் இரிடியத்தோட அந்த அலாய் பாரோருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வெயிட் மெஷர் பண்ணுறதுக்காக என்னது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃப்ரான்ஸில் 1889 செவ்ரஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. ஃப்ரான்ஸில் இருக்க செவ்ரஸ் அப்படிங்கிற பிளேஸில் வந்து இது வந்து அங்கே வச்சுருக்காங்க. அதில் அவங்களால நிறுவப்பட்டது, இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறுவப்பட்டது. எந்த இயரில்? 1889ல். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. லுக் அட் எ மீட்டர் ஸ்கேல் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங். என்னது? மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணி கீழே இங்கே கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஹவு மெனி மில்லிமீட்டர் டிவிஷன்ஸ் ஆர் தேர் இன் எ சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஹவு மெனி சென்டிமீட்டர் டிவிஷன்ஸ் ஆர் தேர் இன் எ மீட்டர் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்கம்மா. இதை நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபில் பண்ணணும். ஓகேவா?